அனைவருக்கும் வணக்கம். பெரியாரோட பத்திரிகைய எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது? கன்ஃபார்மா 1 மார்க் இந்த வாட்டி உண்டு. பார்த்துங்க. இது பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய 10த் புக்ல இருக்கிறது. சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா, அத குடுத்துருக்காங்க. நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஷார்ட்கட் பாருங்க. குறி, புரட்சி, பகுவி. இந்த பகுதின்னு சொல்றோம் இல்லையா? அத மட்டும் விட்டு வியா மாத்திக்கங்க. அப்படியே பாருங்க. குறி, புரட்சி, பகுவி. இங்க கூன்றது குடியரசு, ரீன்ட்டு ரிவோல்ட்டு, புரட்சி அது அப்படியே புரட்சியா வந்துடுது. பகு அப்படின்றது பகுத்தறிவு, வின்றது விடுதலை. இந்த ஆண்டுகள் இது பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டுகளையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, இது குடியரசு 1925 1925 அப்படியே லாஸ்ட்டுக்கு வந்துருங்க. 1935 அந்த 10 வருஷம் கேப்பு 1935 அப்படியே என்ன பண்றீங்கன்னா, இதுலேருந்து 1 மைனஸ் பண்ணி பகுத்தறிவுக்கு 1934 அப்படியே புரட்சிக்கு அத விட 1 கம்மி. அப்படியே வேணா 1933 அப்படியே ரீவோல்ட் மட்டும் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 1928 இவ்வளோதான். அதாவது குறி, புரட்சி, பகுவி. பகுதிக்கு பதிலா பகுவின்னு போட போறீங்க. அவ்வளோதான். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 1 மார்க் கன்ஃபார்மா இந்த வாட்டி உண்டு. இது வரிசையா கேட்பாங்க. இத ஒரே வாட்டி பார்த்துட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் மறக்கவே மறக்காது. நன்றி.